நத்வேஷ குசலம் கர்ம குசலே நானுசஜ்யதே தியாகி சத்வ சமாவிஷ்ட மேதாவி சின்ன சம்சேதான் நத்வேஷி அகுலம் நத்வேஷ குசலம் கர்ம குசலே நானுசஜ்யதே தியாகி சத்வ சமாவிஷ்ட மேதாவி சின்ன சம்சேதான் சத்வ சமாவிஷ்ட மேதாவி சின்ன சம்சயா மேதாவி சின்ன சம்சயா சங்கபல கர்த்தృత్వ தியாகி நத்வேஷி அகுலம் கர்ம குசலேச்ச கர்மணி ந அனுசஜ்யதே ஏவம் சத்வ சமாவிஷ்டா சத்வ சமாவிஷ்டா அப்படின்னாக்க சத்வ குணத்தினாலே பூர்ணமானது சத்வ குணத்தாலே நிறைந்தவன் தத்துவ சமாவிஷ்டா அதையேவ மேதாவி தத்துவ சமாவிஷ்டானது யதாவது தத்துவ ஜானமான சத்வா சஞ்சாயத்தை ஜானம் அப்படின்னு தத்துவ சமாவிஷ்டா யதாவது தத்துவ ஜானி பவதி தத்துவ சமாவிஷ்டா அதையேவ யதாவது தத்துவ ஜான ததையேவ சின்ன சம்சயம் ஏதாவது தத்துவஜானம் உண்டானால் சம்சயங்கள்லாம் சின்ன சம்சயங்கள் எல்லாம் இல்ல திருச்சி சம்சயங்கள்லாம் இல்ல இதுல விட்டு அகன்று போகும். இந்த கீழ் எரியப்பட்ட சம்சயங்களை உடையவனாக சேதனம்னாக்க இந்த கீழ் எரியப்பட்ட சின்ன திவ்யதே ஹிருதய கிருதி சித்தியந்தே சர்வ சம்சயா இந்த கீயந்தே சாத்திய கர்மாணி சர்ப்பம் திருஷ்டே பராபரே அப்படின்னு பகவானுடைய தரிசனம் சமானாகாரமான ரூபமான ஞானம் உண்டானால் அப்போ வித்யதே ஹிருதய கிரந்தி. இந்த ஹிருதய கிரந்தி அப்படின்னாக்க இந்த அப்ராகிருதமான இந்த ஞான சுரூபனான ஆத்மாவை இந்த ஜன சரீரத்தோடு சேர்த்து கட்டி இருக்கிறதான இங்க முடிச்சிருக்கு நல்ல சிங்கம் எழுந்த கட்டி அது அது வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா சீயந்தே சாத்திய கர்மா அப்படின்னு அந்த சேதனம். இப்போ சத்துவ சமாவிஷ்டா இல்லையா மேதாவி இல்லையா சத்துவ சமாவிஷ்டாத்து மேதாவி மேதாவிக்கு சப்தத்தை வியாக்கியானம் பண்றார் பாஷிகா யதாவத்து தத்துவ ஜானம் யதாவத்துல உள்ளது உள்ளபடியான அந்த ஜீவ பர யாத்தாத்மிய ஜானம் स्वपर यातात्म्य ज्ञान से यथावत् ज्ञान तत्व ज्ञान तदेव चिन्ह संशय मेधावी मेधावी भवती अभिमत यथावत् तत्व ज्ञानवान भवती यथावत् तत्व ज्ञान भवनात् அதன் காரணமாக சின்ன சம்சய அந்த சின்ன சம்சய கர்மணி சங்க பல கர்த்திருவ தியாகி கர்மாவில் இது என்னுடைய பற்று இதனுடைய பலத்துக்கு நாம் போக்தா என்கிறதான பற்று இதுக்கு நான் கர்த்தா என்கிறதான சங்க பல கர்த்திருவம் இது மூன்றையும் சங்க பல கர்த்திருவ தியாகி இல்லையா அகுசலம் கர்ம நத்வேஷ் அகுசல கர்மா அப்படின்னு குசலம் அல்லாத கர்மா அதாவது நல்ல பலன்களை கொடுக்காததும் தீய பலன்களை கொடுக்கக்கூடியதுமான கர்மாக்கள் அகுசல கர்மாக்கள். தீய பலனை உழுது கொடுக்காது நல்ல பலனை மட்டுமே கொடுக்கக்கூடியவை குசல கர்மாக்கள். குசலம் அது குசலகான காலமே அது குசலமான சப்தமா இருக்கிறோம் இல்லையா அயமானவங்க குசலகா அப்படின்னாங்க என்னப்போம் இல்லையா நல்ல கட்டியாரம் இல்லையா ஹிந்தியில சொன்ன ஹோனஹார் பால கேள்வி அதுதான் குசல் சில விஷயங்களை ஹிந்தியில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப குசலகா இல்லையா அந்த குசல சப்தத்துக்கு என்னப்போம் இல்லையா அதோட கர்மாவோட குசல போனாவது என்னன்னு கேட்டா நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியதும் மிக தீய பலன்களை தடுக்கக்கூடியதுமான கர்மாக்கள் குசல கர்மாக்கள். அகுசலமான கர்மாக்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டா நல்ல பலனை கொடாதவையாகவும் தீய பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. ரொம்ப கர்மாக்கள் அகுசலமான கர்மாக்கள். இந்த கர்ம பல இந்த தங்க பல கர்த்திருவ தியாகி இந்த மேதாவி சின்ன சம்சய தத்துவ சமாவிஷ்டமான இவன்
அகுசலம் கர்ம பிராப்திய துவேஷி, குசலம் கர்ம பிராப்திய நான் அனுசரிச்சது. அனுசரிச்சதேன்னா இல்ல அதுல இந்த தற்போது அதுல ஈடுபட்டவனாக ஆயிடுவேன். இப்ப இதை அகுசலம் கர்மா அப்படின்னு சொல்லி அதை துவேஷிக்கவும் மாட்டான், இல்ல அதன் பக்கம் வெளிப்படையவும் மாட்டான். இது குசலமான கர்மா என்று சொல்லி அதுல இல்ல ஈடுபாடும் கொள்ள மாட்டான். துவேஷி நான் அனுசரிச்சது. அகுசலம் கர்ம ந துவேஷி, குசலம் நாமெல்லாம் பண்ணுவோம், நாமெல்லாம் அகுசலம் கர்ம துஷ்மா, நாமெல்லாம் அகுசல கர்மாவை அதை வெறுப்போம், குசல கர்மாக்களை விரும்பி ஈடுபடுவோம் இல்லையா. இந்த மேதாவி சின்ன சம்சயா இல்லையா, இந்த சங்க பல கர்த்தத்துவ தியாகி இவன் அகுசலம் கர்ம பிராப்திய ந துவேஷி, குசலம் கர்ம பிராப்திய ந அனுசரிச்சது. அகுசலம் கர்மா அனிஷ்டபலம், குசலம் கர்ம ஈஸ்வர சொர்க்க புத்திர பசுவாதி அன்னாதி பலம். அகுசலம் கர்மன்னா அனிஷ்டபலம். என்னென்ன இஷ்டபலம் சொல்ல போறோமோ அதுக்கெல்லாம் வெற்றிரேகம். இல்ல இஷ்டாவிஷ்ட பதங்கள்ல இல்ல இஷ்டத்த பதங்கள் அதுலதான் அதுக்கு விரோதியா இருக்கு. அது அது ததன்யது அனிஷ்டம், ததன்யது ததபாவக தத்விரோதிக்க அனிஷ்டம். அதனால அனிஷ்டம்ங்கிற பதம் முதல்ல போட்டுருந்தா, ஏன்னா அகுசலம் கர்மம் முதல்ல வந்துருக்கு. இது அகுசலம் கர்ம அப்படிங்கிறதானது அனிஷ்ட பலகம். அனிஷ்ட பலம் கர்மன்னா அனிஷ்ட பலத்தை உடையதான கர்மா. அனிஷ்ட பலம் எட்டு அனிஷ்ட பலம் கர்மா, அது அகுசலம் கர்மா. இப்போ இந்த அனிஷ்ட பலம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக குசல கர்மாவை சொல்லும்போது இஷ்ட கர்மா இஷ்ட பலன்களை சொல்ற. குசலம் கர்ம இஷ்ட ரூப இஷ்ட ரூப ஸ்வர்க புத்திர பசு அன்னாத்யாதி பலம். இந்த குசலம் கர்மா என்பதானது நல்ல ரூபம், மேல அடையக்கூடிய சொர்க்காதி பலன்கள், இங்கு அடையக்கூடிய புத்திர பசு அல்ல அன்னாதியாதி. அன்னாதி பலன்ல அன்னாதியாதி பலன் அன்னஹா இல்ல அன்னாதி. அன்னம் நிறைய அன்னத்தை வச்சிருக்கிறவன் இல்ல அன்னவன். அன்னாதினாக அல்ல தங்களுக்கு அன்னத்தை புதிக்கவும் பிராப்தமாகும். நிறைய அன்னம் இருக்கும், அந்த அன்னத்தை புதிக்கே வராத முடியாது. ஒரே ஒரு துப்பாக்கி தான், அதுதான் கிடையாது. அவன் அன்னவான் இல்ல அன்னாதி எப்படின்னாக்க இல்ல அன்னவானம் நாதி பவதி என்று சொல்ல. அன்னவான் பகுதி அன்னாதி பகுதி இல்ல. அன்னாதி இல்லாம அன்னவானாவுக்கு பிரயோஜனம் இல்ல, அன்னவானா இல்லாம அன்னாதியாருக்கு பிரயோஜனம் இல்லை. நிறைய அன்னாதி பகுதி இல்ல அன்னவான் நிபந்தனத்துக்கு போகல. அதனால ரெண்டுமே அனிஷ்டம். அதனால இஷ்டம்ங்கிறது அன்னவான் பகுதி அன்னாதிய பகுதி. அதுதான் இதெல்லாம் இஷ்ட பலன்கள் இல்லையா. காமி இஷ்ட பலானி அப்படின்னு சொன்னாங்க இல்ல. இஷ்ட ரூப சொர்க்க புத்திர பசு அன்னாத்யாதி பலம். இப்படிப்பட்ட பலத்தை உடைய கர்மா இல்ல குசலம் கர்மா. அங்கே என்ன இருக்கிறாங்க குசலம் கர்மா சர்வஸ்மின் கர்மி. அதனால இப்படி இப்ப அகுசலம் கர்மான்னு அர்த்தம். இந்த சொர்க்க புத்திர பசு அன்னாதி பலன்கள் எல்லாம் கொடுக்காதது இருக்குது, அதெல்லாம் அகுசலம் கர்மா. அந்த அகுசலம் கர்மாவில சாமானிய மனுஷனுக்கு விருப்பம் உண்டாகும். இதை பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லும். குசல கர்மாக்களை பண்றதுக்கு ஒரு ஈடுபாடு உண்டாகும். ஆனா இந்த தத்துவ சமாவிட்டா மேதாவி ஏதாவது தத்துவ ஜானவான் அவன் இஷ்டபலம் பிரத ரூபமான குசலம் கர்ம கர்மணி நான் குசலே கர்மணி நான் அனுசரிச்சது. அதே மாதிரி இந்த பலன்கள் எல்லாம் கூடாததான இதுக்கு விபரீத பலன்களை கொடுக்கக்கூடியதான அகுசல கர்மாக்கள் நன்றி.
சரியா இல்லையா? சரியா வருதா? சாமானிய மனுஷன் தத்துவசமாதித்தனா இல்லாமல் ஏதாவது தத்துவஞானமானா இல்லாமல் இருக்கிறதுக்கா இல்லையா? அப்படிப்பட்ட சாமானிய மனுஷன் குசலம் கர்ம பிராப்திய தத்துன்னு அனுபவிச்சது. நல்ல சொர்க்கம், புத்திரம், பசு, அன்னம், அன்னாதித்வம் இவைகளை கொடுக்கக்கூடியதான கர்மாக்களை பார்த்து அவைகள்ல ரொம்ப ஈடுபாட்டோட அவைகள் செய்யும். அகுசலம் கர்மம் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்காததாகவும் எதுக்கு விபரீத பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு கர்மாக்கள். அகுசலம் கர்ம அவைகளை பிராப்திய அது விருப்பம். இது சாமானிய மனுஷனோட நிலை. ஆனால் சாமானிய மனுஷனிலிருந்து வேறுபட்டு தத்துவசமாவிட்டனாக மேதாவியாக ஏதாவது தத்துவஞானத்தை உடையவனாக சின்ன சம்சயனாக இருக்கக்கூடிய இந்த கர்ம பஞ்ச பல கர்த்தத்துவ தியாகி இருக்கானே சாகா இந்த குசலம் கர்ம பிராப்திய நத்தின் அனுசரிச்சது அகுசலம் கர்ம பிராப்திய நத்திர இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? இன்னும் பிரபத்தியெல்லாம் பத்தி பேசவே வரல. பிரபத்தி ஆனாலும் ஆகாட்டாலும் இதெல்லாம் செய்தாங்க. பிரபத்திக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பிரபத்தி ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் கிடையாது. பிரபத்திங்கிறது வேற, இதெல்லாம் வேற. இதெல்லாம் தெரிஞ்சுக்காதனால பிரபத்தி பலன் கொடுக்காம போயிடாது. பிரபத்தி பண்ணதுனால இதெல்லாம் தெரிஞ்சுக்காது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதான் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம் தெரிஞ்சுதான். ஏன்னா சர்வோபாதி வினிர்முக்தம் ஆத்மா பகவதே சமர்த்திய அப்படின்னு பரண்யாசம் பண்ணும்போது தன்னுடைய சக்கல பிம்பு உபாதிகளின் விமுக்தமான ஆத்மா பெருமாள் சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்கு. அதனால ஞான சம்பாதனம் பிரபத்திக்கு பூர்வ கிருத்தியம். ஞானத்தை சம்பாதிச்சுன்னா தத்துவ ஞானம் சம்பாதிச்சுன்னா பிரபத்தி பண்ணுங்கிறதா சுவாமியுடைய பட்டம். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டாங்க, ஐயா ஞான சம்பாதனம் பண்ணதுக்கு காரணமாகும் அது வந்து பொறுக்க முடியாத துறையை உடையவன் இல்லையா ஜென்மா வெப்பமாயிடக்கூடாது பொறித்து இல்லையா ஒரு சமயம் ஞான சம்பாதனத்துக்கு முன்னாலே பிரபத்தியை பண்ணிட்டால் கூட பிரபத்தி பண்ணிட்ட உடனே இல்லையா ஞான சம்பாதனம் தத்துவ ஞானத்தை சம்பாதிச்சாகணும் சுவாமி உத்தரவித்தியாதிகாரத்துல இல்லையா தான் பதனானது தான் கிழக்கத்தின் என்று இவைகளை அனாதிரிக்கிறாரே இல்ல உடனடியாக இல்ல தத்துவ ஞான சம்பாதனத்தை பண்ணினாங்க. அதனால பிரபத்திக்கு இதுக்கு சம்பந்தமே நினைக்கூடாது. பிரபத்தி பண்ணிட்டதுனால இதெல்லாம் தெரிஞ்சுடாது. இதெல்லாம் தெரியாததுனால பிரபத்தியுடைய பலம் நின்று போயிடாது. அந்த போல எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணி இங்க பேசினா அதுதான் முக்கியம். இங்க நல்ல ஸ்ரீ வைப்பது ஸ்ரீயோட நல்ல விலட்சணமா இருக்க வேண்டியதான். அங்க போய் 10 வருஷம் பட்டியல் அடிச்சு விட்ட மாதிரி அங்க இடம் பண்ணிருக்கோம். அது பெரிய ஆமா அனுபவிக்கிறதுக்கு வேண்டும். முதல்ல இருக்க வேண்டியது இருக்கும். அனுபவம் ரெண்டாம் பட்டம். அனுபவம் அப்புறம் தானா வரும். நாங்க எப்படி இருக்கணுமோ எப்படி இருக்கணும் சாஸ்திரம் இருக்கோம் எப்படி இருக்கும் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காரோ எவ்வளவோ ஆச்சாரம் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆச்சாரம் இருந்தாலும் சுவாமி ஜெயிச்சு எங்க சாதிச்சிருக்காரோ அது பண்ணிருக்காங்க. இன்னொரு ஆச்சாரம் சன்னியாசனம் பண்ண வேண்டாம் இருக்கலாம் போன கோயில போய் விசேஷிட்டு வந்துடலாம்னு சொன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால எதையும் பிரபத்தியோட கம்பேர் பண்ண கம்பைன் பண்ணக்கூடாது. இல்ல பிரபத்தி cannot be combined with anything. If anything property is combined with anything, our property will lose its பிரபத்தி பண்ணதால ஞானம் வந்து பிரபத்தி பண்ணதுக்காக நான் வந்து அனாச்சாரம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னா பிரபத்தி போடும். பிரபத்தி பண்ணாட்டாலும் அனாச்சாரம் பண்ணாம ஆச்சாரம் தான். எதையும் பிரபத்தியோடு லீட் பண்ணவே கூடாது. லீட் பண்ணா என்ன பிரபத்தியும் மற்ற எழுத மாதிரி ஆயிடும்.
சுவாமி பகவானை பத்தி தெரியுதுங்கிற பிரபத்தி, பகவானை பத்தி ஒண்ணுமே தெரியாதவனும் பிரபத்தி பண்ணிட்டு மோட்டத்துக்கு போயிடலாம். பகவானை பத்தி முழுக்க தெரிஞ்சவனும் பிரபத்தி பண்ணாலும் மோட்டத்துக்கு போகாம கூட போயிடலாம். இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. பகவானை பத்தி ஒண்ணும் தெரியாது, ஒன்றை பத்தி ஒண்ணும் தெரியாது, பிரபத்தி பண்ணிட்டா ஒரு ஆச்சாரனுடைய அனுப்புறதால பிரபத்தி பண்ணிட்டாங்க இல்லையா, உனக்கு பகவானை பத்தி தெரியுமான்னு கேட்கறதில்லை. ஏன் பகவானை பத்தி தெரியாதவனும் பிரபத்தி பண்ணி போட்டதுக்கு வேணாம், பிரபத்தி பண்ணிட்டு பகவானை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கானே இருந்தோம்னா அதனால பிரபத்திக்கு ஒன்றும் ஹானிகள் கொடுக்குது. நம்ம எல்லா விதத்திலையும் இந்த அட்டை அந்த அட்டை வரலும் எல்லாம் அனுப்பி பண்ணி எல்லாம் தத்துவஞானம் உள்ளவரும் கடைசியில பிரபத்தியை கட்டிக்காம சொல்லலாம். அதனால எட்ஜில போய் தப்பிச்சவெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்பவும் ஆச்சாரனுடைய அனுப்பி இருந்தாலும் தப்பிச்ச வர அதனால எத்தனையோ பேர் இருக்குது. 10-12 சாதிச்சு சாப்பிட பண்ணிருக்காரு. கடைசியா அவர்கிட்ட காலக்கிழமை பண்ணவாதான் என்ன பிரபத்தி கடைசியில் ஐடிங்க சுற்றி ஜென்மா கெட்டம் உண்டாது. பன்னியாசம் கொண்டு போய் ஒழியில பன்னியாசம் மட்டும் தான் அப்புறம் 3 மாசம் தான் இருக்காங்க. சக்திக்கு ஊற்றி கூட ஆரம்பிச்சு முக்கு யாருக்கு காலக்கிழமை ஜனங்கள். ஆனா திருக்குறள் சக்தி பன்னியாசம் பண்ணி ஒழிடா ஜென்மா பன்னியாசம் அவன் நாங்களே அப்படிதான். அதாவது கூட்டாளி அங்க வந்து எனக்கு மடவழி வந்து இது வந்து 12 திருநட்சத்திர ஆயுத கழிவுகளுக்கு ஒரு திருநத்துக்கு வந்தாரா சேவிச்சாரா, ஒரு காலத்துல வந்தாரா இல்ல மரத்து படியே நிற்காதோ அவர் சூப்பரா கழிவுகள். ஆனா சொல்லுவோம் நான் அவனுக்காக போறேன், அவ பெரியவாளுக்காக போறேன் தமிழ்நாட்டுக்கு போய் தனியாசம் அப்புறம் அவங்க 3 நாள் பண்றேன். அதெல்லாம் பெருமாள் தத்துவஞானம் ஏற்பட்டதுனால பிரபத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. தத்துவஞானம் ஏற்படாததுனால பிரபத்தி பண்ணாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரபத்தி பண்ணின பிறகு தத்துவஞானம் வராமையே கூட மோட்டத்துக்கு போயிடலாம். ஆனா அதெல்லாம் இழக்கும். அந்த மாதிரி மோட்டம் நமக்கு வேண்டாம். பிரபத்தி வந்து இன்னும் தத்துவஞானம் வரல அப்படின்னாக்க இன்னொரு ஜென்மா எடுத்து தத்துவஞானம் பண்ணிட்டு நீங்க மோட்டத்துக்கு வேணா அதுதான் நம்ம சந்தோஷம். யோகிதை இல்லாத ஒரு பலனை நம்ம கொடுத்து அந்த பலனை வாழ்த்துங்க. அதனால தத்துவஞானம் ரொம்ப அவசியம். ஆனா தத்துவஞானத்துக்கும் பிரபத்திக்கும் லீக் பண்ணக்கூடாது. சர்வஸ்வின் கர்மணி மமதா ரசிதத்வாது ஜட்ட பிரம்ம வித்திரிக்த சர்வ பலத்வாது ஜட்ட கர்த்தத்வாச்ச தயோஹோ பிரியமானயோஹோ பிரீத்தித்வேஷோ நரோகி. அதாவது குசல கர்மாக்கள பிரீத்தியும் அகுசல கர்மாக்கள துவேஷமும் சகா நரோகி. ஏன் செய்ய மாட்டான் அப்படின்னு கேட்டாங்க. சர்வத்தின் கர்மணி மமதா ரசிதத்வா. முதல்ல இல்லையா அசலா பண்றதான குசல கர்மாவில் இவனுக்கு பிரீத்தி ஏற்படுதில்லை. அசலா பண்ற வரக்கூடியதான அந்த அகுசல கர்மாக்கள்ல இவனுக்கு துவேஷம் ஏற்படுறதில்லை. குசல கர்மாக்கள்ல பிரீத்தியும் அகுசல கர்மாக்கள்ல துவேஷம் ஏற்பட காரணம் அது கல்லுங்கிற காரணத்தால். இத மம குசல கர்மா அப்படிங்கிறதா குசல கர்மாவில் பிரீத்தி. இத மம அகுசல கர்மாங்கிறதா அகுசல கர்மாவில் பிரீத்தி இல்லையா. யாரோ ஒருத்தருக்கு பண்ற குசல கர்மாவில் எனக்கு ஒன்று பிரீத்தி ஏற்படுதில்லை. யாரோ ஒருத்தர் பண்ற அகுசல கர்மாவில் எனக்கு ஒன்று தேசம் ஏற்படுதில்லை. குசல கர்மாவில் பிரீத்தியும் அகுசல கர்மாவில் தேசம் எதனால ஏற்படுது? என்னுடைய இவனும் சர்வ கர்மாக்களையும் மமதா ரசித்தான். எந்த கர்மாவிலையும் எனது என் கர்மா அப்படின்னு இல்லாமல் சர்வ கர்மாவிலையும் மமதா புத்தியை தெரிவித்த காரணத்தால இவனுக்கு எந்த குசல கர்மாவிலையோ அகுசல கர்மாவிலையோ இது என்னுடைய கர்மா அப்படிங்கிறதான புத்தி இல்லாத காரணத்தால பாதைகள்ல இவனுக்கு பிரீத்தி துவேஷங்கள் ஏற்படுவது. ஆனா காரணம்
யாரோ ஒருத்தர் கொண்ட குசல கர்மாவெல்லாம் எனக்கு அந்த கர்மாவில் எனக்கு பிரீத்தி ஈடுபாடு ஏற்படல. யாரோ ஒருத்தர் கொண்ட அகுசல கர்மாவில எனக்கு வேகம் பிரீத்தி ஏற்படல. ஐயோ இந்த குசல கர்மாவும் நான் பண்ணதான் எனக்கு பிரீத்தியும் அதுல ஈடுபாடு ஏற்படுது. இந்த அகுசல கர்மாவும் நான் பண்ண வேண்டியது தான் எனக்கு அதுல வேகம் பிரீத்தி ஏற்படுது. இவைகள் மன அப்படிங்கிறது போயிடுதுனாக்க அப்போ பிரீத்தி நாப்பி அப்படி. அதனால இவனுக்கு குசல கர்மாக்கள் பிரீத்தியும் அது அபுசங்கமும் அகுசல கர்மாவில அப்ரீத்தியும் வேகம் ஏற்படுவதற்கு ஏற்படாதிருப்பதற்கு இவருக்கு ஏற்படாது சொல்ல அதுக்கு முதல் காரணம் இவன் சர்வ கர்மாக்களை மமதா தியாகம் பண்ணலாம். அது என்னுடைய கர்மான்னு இருந்தா தானே இந்த பிரீத்தி அப்ரீத்தி ஏற்படுவதற்கு இல்லையா. ஈவன் இந்த மமதா ரசித்தாது அப்சுர கர்மா இவன் சத்வகுண சமாவிஷ்டனா இருந்தாலும் இவனுக்கு அப்சுர கர்மாக்கு பிராரப்த கர்மம் காத்து சம்பவிக்கும். ராஜசமோ குணம் சித்தனா இருந்தா கூட அவனுக்கு குசல கர்மாக்கு பிராரப்த கர்மாவனால சம்பவிக்கும். பிராரப்த கர்மாங்கிறது ஒரு என்னன்னு சொல்ல முடியாது. பிராரப்த கர்மாவில சுகுத்த கர்மாக்களும் இருக்கும், துஷ்ட கர்மாக்களும் இருக்கும். நல்லா பரமகாந்தியா இருப்பார், லௌகியமா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஜனாதி விஷயங்கள கஷ்டம், குடும்ப கஷ்டம் இருக்கும், அவருக்கு சொல்லவே கொண்டாடுவார். பரமகாந்தியா இருப்பார், நல்ல தப்பு குணம் உள்ளவரா இருப்பார். அவர் என்ன கொண்டு வருவாங்க எல்லாம் பிராரப்த கர்மாவில் இருக்கிற எல்லையமாவே பண்ண பாப்போம் சொல்ல அவரு சொல்லாம அதான் யோகினா இருக்கும். அவங்க எல்லாம் நல்லா புத்தகமா தான் நடக்கும். அது காரணம் என்ன, அது காரணத்துக்கு எப்பவோ பண்ண சுத்தம் எதையும் பார்த்து ஒண்ணு முடிவு கொண்டு பிராரப்தம் இருக்காது. கொஞ்சோண்டு பிராரப்தம் இருந்தா கூட அதுல ஒரு உழப்புக்குள்ள கைது இருக்குன்னு அதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிறைய புண்ணியங்கள் எல்லாம் அடைச்சிட்டு அந்த பிராரப்த கர்மாவை கழித்து முடிக்கிற வரைக்கும் மூச்சு இருப்பார். இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இதுல இதுல நாம டோட்டலா லூஸ் ஆகிடாதபடி அப்பப்போ பெருமாள் வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணி அப்பப்போ கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுக்கோ. நம்ம அது எதுவும் பயந்து விடக்கூடாது. பயந்து போய் சத்தத்தை கைட்டு கூடாது, இல்ல ஆசை எல்லாத்துக்கும் சுத்தக்கூடாது, இல்ல மனசு இல்ல அவசானம் மனசு சொல்லிட்டு ஒரு சோறு ஏற்பட்டார். அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆயுது இந்த தேகாவதான வந்து எவ்வளவோ அவ்வளவு, அதை தவிர பாத்தீங்கன்னா பெருமாள் போக்கிட்டான். இந்த தேகம் இருக்கிற ஆயுசுக்குள்ள எவ்வளவு அனுபவிக்க வேண்டியதாக சுகத்துக்கோ அதை மட்டும் வச்சுன்னு அதுக்கு மேல உள்ளதை தலை கட்டி அங்க போட்டுருவான். இப்ப இது ஒரு முடிவு நமக்கு தெரியும். ஏன் 6 கட்டம் நம்ம ஓட்டமே இந்த கட்டம் ஒரு முடிவு நமக்கு தெரியும். ஏன் எதுனாலையும் நம்ம இப்ப நாம நமக்கு மோட்சம் நாம் விடப்படுறதில்லை. இந்த சம்பாதத்தை நமக்கு துக்கத்துல எவ்வளவு நாள் நம்ம இருக்கிறோம் இல்லையா. இப்ப 68 கஷ்டப்பட்டா பத்துட்டு போவோம் சாமி. ஆனா அந்த கஷ்டமானது மனசுல சோர்வு கொடுத்துருக்க. கஷ்டத்தினால என்ன பட்டுக்கூடாது, மனசு சோர்ந்து போயிருக்குனாக்க எல்லாம் போயிடும். ஞானத்தோடு அனுசாரத்தோடு ஆத்மகுணங்களோடு எல்லாம் போயிடும். அவசாதம் வந்து எல்லாமே நாட்டு சோகசம ஒதுக்கி சோகத்தை கூட இல்ல மோசமான விரோதி சோகத்தை கிடையாது. அதனால சோகப்படக்கூடாது. சோகத்தை நம்ம பண்ணிட்டு பார்க்க முடியும் எங்க போகும். இப்போ ஒண்ணும் பண்றது இல்லை அப்படின்னாங்க சரி ஒரு முன்னாள் பார்க்கலாம் அதுதான் கொடுக்க முடியும். அதுதான் சொல்லிட்டான் அவனுக்கு. அதான் அதுக்குள்ளதான் எல்லாம். ஏன் அந்த ஆயுத்துக்குள்ள எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு பெருமாள் வச்சுட்டு பாக்கிய போட்டுறார். அனர்ஜித கதை பிராரப்தம் வேறதுக்கு
அதை பொறுத்துடுறேன். அபிகித பிராரப்தம்னா என்ன? தேகாவதானம் வரல இதுல இருக்கேன்னு சொல்லிருக்கனால தேகாவதானம் வரல ஒரு சுக துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு அதை மட்டும் பார்த்துட்டு அதுலயும் நான் அதே அனுபவிக்க மாட்டேன், அதுலயும் எனக்கு கட்டணம் வரக்கூடாது அப்படின்னாங்க நாஸ்திகன்னா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு நான் பிராரப்த கர்மாக்கள்னால எனக்கு துக்கம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நாஸ்திகம் தான் நினைக்கிறேன். பாப்பத்தினால துக்கம் வரத்தான் வரும், புண்ணியத்தினால துக்கம் வரத்தான் வரும். இது ஒத்துட்டுதான் மேல எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு சாப்பிடுறேன். அதனால நான் பண்ண பாப்பத்துக்கெல்லாம் நான் பலனை அனுபவிக்காம இருக்கணும் அப்படின்னா அதான் எவ்வளவோ கண்டுபிடிச்சு அதுக்கு இன்னும் எனக்கு அந்த அபிமத பிராபத்தை கண்டாலும் எனக்கு துக்கம் வரக்கூடாது. அப்போ ஆட்டப்பட்டு கொண்டு போ இல்லைன்னா வரத்தான் வரும், அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. வந்தா முக்கியமான விஷயம் அதான் பாருங்க, பத்து காலங்கள் அதான் போதிக்கிறது. நாளைக்கு துக்கம் வரும், பழைய சோகம் வரும், வரணும்னு சொல்லுங்க வரும். வந்தால் அதுக்கான மனசுல அவசாதம் ஏற்பட்டாங்க, மனசு சோர்வு ஏற்படும். மனசுல சோர்வு ஏற்பட்டு போகும். அப்புறம் ஒண்ணு நிற்காது. எல்லாம் கஷ்டப்பட்டு அடைஞ்ச ஞான அனுஷ்டான ஆத்ம குணங்கள் எல்லாம் போகும். இப்படிப்படியா ஒவ்வொன்னா வேண்டு போகும். மனசுல சோர்வு இல்லாம இருக்கணும். அதனால அதுக்கு மனது சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு குசல கர்மாக்கள் பிரீத்தியும் அகுசல கர்மாக்கள்ல அப்ரீத்தியும் தோன்றாமல் இருப்பதற்கு முதல் வழி என்னன்னு கேட்டா இந்த கர்மாக்கள் எல்லாம் இவைகள்ல மமத்துவ புத்தியை முதலும். ஏன்னா இது உண்டாக்குற காரணமே மமத்துவ புத்தி தான். ஏன்னா அகலாவுடைய கர்மாவோட நமக்கு பிரீத்திய பிரீதி உண்டாகுது இல்லை. அதனால இந்த பிரீத்திய பிரீதி உண்டாக்குறதுக்கும் உபாதி மமத்துவம் தான். அதனால இந்த மமங்கத்தை விட்டுட்டாக்க அடுத்தபடியா இல்லையா பிரம்ம வெற்றிக்க சர்வ பலத்தான். இப்ப குசலம் கர்மாவிலேயே பிரீத்தி ஏற்படுது, அகுசல கர்மாவிலேயே அப்படின்னு குசல கர்மாவானது இந்த பலன்கள்லாம் கொடுக்கிறது. அகுசல கர்மாக்கள்லாம் இந்த பலனை கொடுக்காம இதுக்கு விபரீதமான பலனை கொடுக்கறதுனால இந்த பிரீத்திகள் எனக்கு ஒரு பலனுமே வேண்டாம், செய்யப்படியான பகவானை தவிர வேற எந்த பலத்தையும் அங்கே பிரம்ம வெற்றிகமான சர்வ பலத்தையும் தியாகம் பண்ணிட்டாங்க இல்லையா. அப்போ இவருக்கு இந்த அகுசல பலமும் வேண்டாம், இந்த குசல பலமும் வேண்டாம் இல்லையா. அப்ப என்னாச்சு குசல பலம் வேணுங்கிறவனுக்குத்தான் அந்த குசல கர்மாவுக்கு இப்போ பிரீத்தி கொடுக்குது. அகுசலமான பலன்கள் வேண்டாம்னு சொல்றவனுக்கு தான் அந்த அகுசலமான கர்மாக்கள் இல்லையா அவர்கள் எனக்கு ஒரு பலனும் வேண்டாம் சுவாமி, எனக்கு செய்யப்படியான பகவானை தவிர இல்ல அவங்கள்ட்ட உள்ள பக்தி கெல்கியாதிகளை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருந்துட்டாங்க. அது எதுவுமே எனக்கு துக்கத்தை கொடுக்குறது, எதுவுமே பிரீத்தியை கொடுக்க போகல, எதுவுமே அப்ரீத்தி. எந்த குசல கர்மாவும் இவனுக்கு பிரீத்தியை கொடுக்க போகல. குசல கர்மாக்கள்னால வரக்கூடியதான பலனை இவன் விரும்பல். அதை விரும்பினால்தானே அதுக்குள்ள பிரீத்தி வருகிறது. அவர் அகுசல கர்மாக்கள்னால வரக்கூடியதான அதுல பயமும் இல்லை. அதனால இல்ல சோர்ந்து போக போறது இல்லை, அது வந்து அவருக்கு. அதனால ஏன்னா பெருமாள் விட்டா போதும், அடைஞ்சிட்டோம் பெருமாளை போய் வந்துட்டாரு அப்படின்னா இந்த அகுசல கர்மாக்கள்லாம் இதனால அவருக்கு நம்ம என்ன பண்றது? தினம் வயிற்றுக்கு பார்த்தா ஒரு கிராம் கூட வீட்டு குறையில அண்ணாதான் பண்றது. ஏன்னா பெருமாள் வந்து கை புத்தாருன்னா இந்த அகுசல கர்மாக்கள் குசல கர்மாங்க. அதனால பிரம்ம வெற்றிகமான வேற எந்த பலத்திலையும் விருப்பம் இல்லாத காரணத்தாலே பிரம்ம வெற்றிக்க அந்த பலத்தியா இருக்கிறவங்க அவருக்கு குசல கர்மாக்களுடைய பலத்துல அபேட்சை இல்லாதனால அதுல பிரீத்தி ஏற்ற போதுல அசுர கர்மாக்களை அதனுடைய பலன் என்ற பயம் இல்லாத காரணத்தால அதுல சோகம் இல்லாத காரணத்தால் அதுல அப்ரீத்தி உண்டாகிறது. அடுத்தபடியா மூணாவதுதான் சட்ட கட்டுக்குவாரு.
கெட்ட கர்த்தத்துவாதுன்னு என்ன இருக்கும். ஆனா இந்த இஷ்டமான பலம் கொடுக்கக்கூடிய குசல கர்மாக்கள்ல நான் பண்ணுகிறேன் அகமத்திய கர்த்தா என்பதனாலையும் இந்த அனிஷ்டபலங்களை கொடுக்கக்கூடிய முதல கர்மாக்களுக்கு நான் கர்த்தா என்பது இவைகள்ல தன்னுடைய கர்த்தத்துவ அனுசந்தானே இந்த பிரீத்தி எப்படி இருக்காரணும் அந்த கர்த்தத்துவ அனுசந்தானத்தை ஒழித்து எல்லாத்துக்கும் கர்த்தா ஸ்ரீபதியான பகவான் தான் இருக்குதா. இப்போ எந்த முதல கர்மாக்களுக்கும் தான் கர்த்தா இல்லை, எந்த முதல கர்மாக்களுடைய பலனையும் எனக்கு அபேட்சை இல்லை, எந்த முதல கர்மாக்களும் ஏற்புடையது இல்லை. இது மூணையும் விட்டவனுக்கு எந்த குசல கர்மாவில் பிரீதியோ எந்த அகுசல கர்மாவில் துவேஷமோ ஏற்பட வேண்டியில்லை. இந்த சோகத்தை பெருமாள் சொல்றது பெருசு இல்லை, பாக்கியில அதை எவ்வளவு தூரம் அது சிந்தனை பண்ணிருக்காரு, எவ்வளவு புரியுது அழகா சாத்திருக்காருன்னு தமிழ் பாஷையும் எங்களுக்கு சரளமா இருக்காது பற்றி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால இந்த 3 காரணங்கள் தயோகோ பிரியமான யோகோ இல்ல பிரீத்தி துவேஷோ நகரோதி. ஆகினால இந்த அவதாரசிதனாகவும் பிரம்ம வெற்றித்த பலத்தை செதித்தவனாகவும் இல்ல சர்வ குசலாகுசல கர்மாக்கள்ல தன்னுடைய கர்த்தத்துவத்தை விட்டவனாகவும் இருக்கிறவன் எந்த விதமான கர்மாவையும் குசலாகுசல கர்மாக்களை கிரியமான யோகம் அவைகளை செய்கிற காலத்திலேயே அவைகள பிரீத்தியோ துவேஷமோ அற்றவனாக இருக்கிறான். அனிஷ்டம்பலம் பாபம் கர்ம அற்ற பிராமாதிகம் அபிப்பிரேதம். ஐயா ஒரு நல்லா யோக நிஷ்டனுக்கு நல்லா பூர்ணமாக தத்துவஞானம் ஏற்பட்டவனுக்கு இவைகள் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டாங்க, பிராமாதிகமாக ஏற்படும். அந்த பிராமாதிகத்தை கர்மாற்ற இல்ல அனிஷ்டபலம் பாபம் கர்ம அற்ற பிராமாதிகம் இருக்கிறது. நாவிருந்தோ துச்சரிக்காது நாசாந்தோ நாசமாஜிதா நாசாந்த மனசோதாபி ராஜ்யேன இது கட்டோபனிஷத் கட்டவல்லியில பிரதம இரண்டாவது வெள்ளியில சாதிக்கிறார். நாவிரதோ எவனுக்கு இப்படிப்பட்ட தத்துவ ஞானம் நம்ம பக்தி ரூபாபன்ன அதெல்லாம் பிரபத்தி ரூபாபன்னமான ஞான தெளிவு யாருக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கெல்லாம் பிரபத்தி ரூபாபன்ன ஞானம் ஏற்படல, அது ஆச்சாரியம் ஏற்பட்டு பிரபத்தி ரூபாபன்ன ஞானம் நமக்கு ஏற்படல. நாம பிரபன்னர்கள் தான், பிரபத்தி ரூபாபன்ன ஞானம் நமக்கு ஏற்படல. பிரபத்தி ரூபாபன்ன ஞானம் நமக்கு ஏற்பட்டிருக்கனால எந்த கணக்கு சார்பமும் பகவானுக்கும் பரம் நமக்கு பரமம் இழது அப்படின்னு இருந்தாங்க. பிரபத்தி ரூபாபன்ன ஞானம் ஏற்படுத்த நமக்கு அது அவங்க ஏற்படல. ஆனா நாம் பிரபன்னர்கள் தான் பிரபத்தி ரூபாபன்ன ஞானமானது ஆச்சாரம் பேங்க் பணம் பேங்க்ல இருக்கு, ஆப்ல ஒண்ணு வச்சுக்கலாம். அப்பப்போ பணம் வேணும் பேங்க்ல போய் செலவு கொடுப்பாங்க, ஆச்சாரம் பத்தி உங்களுக்கு கேட்டு வந்தாங்க. அதனால பிரபத்தி ரூபாபன்ன ஞானமோ பக்தி ரூபாபன்ன ஞானமோ தெளிவான ஞானம் ஏற்படுவதற்கு என்ன வேணும்னு கேட்டா இந்த துச்சரிக்காத்து விரதா. துச்சரித்தம்னா என்ன இருக்கும்? அதாவது துராச்சாரம். சரித்தம்னா ஆச்சாரம், துராச்சாரம் பேர் சொல்லும்போது பயமா இருக்கு. துராச்சாரம் இருக்கும் சாஸ்திரத்துல நிஷித்தமான கர்மாக்களை செய்து சாஸ்திரத்துல விகிதமான கர்மாக்களை செய்யாமல் இருக்கின்றால் துராச்சாரம். அதை விளைவும் துச்சரித்தம். துச்சரித்தனாக இருந்திருக்கலாம் கொஞ்ச காலம், அதுல இருந்து விரதி அடையும். அதுல விரதி அடையுதுனாக்க அதுல இருந்து விலகி துச்சரித்தங்கள் இருந்து விடுபட்ட விலகினவனாக இருக்கும். அதிரதா விரதா துச்சரிக்காது, அதிரதா துச்சரிக்காது, நாவிரதா துச்சரிக்காது.
அதனால துச்சரித்திலிருந்து விலகினம். டபுள் நெகட்டிவ் போட்டு நாசாந்தோ நாசமாகிதான் அசாந்தனாக இல்லாமல் அசமாசிதனாக இல்லாமல் இருக்கிறோம். சாந்தா அப்படின்னு அந்த இந்திரியங்கள்லாம் ஏற்படக்கூடிய விஷயானுபவத்தினால சாந்தி ஏற்பதனாக இந்திரியங்கள்லாம் நிறைய வந்து மாற்றிவிடும். அதை பார்க்கறது இந்த பார்க்கறது அதை கேட்கறது அது வேணுங்கிற ஆசையை மூட்டி அது கிடைக்கிறவங்க இவனுக்கு திண்டாட வச்சு இவனை அசாந்தனாக பண்றது இந்திரிய வியாபாரம், இளையந்திரிய வியாபாரம். நல்ல புத்தகம் ஆத்மா இருக்கிறது நல்லா சுற்றி கொண்டா வச்சுக்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரசித்து இது நமக்கு வேணுங்கிற புத்தி இருக்கு. அது ஏற்பட்ட அந்த கணக்கில் அசாந்தி ஆரம்பிச்சது. அந்த கண்டென்ட்மெண்ட் போயிடும். ரொம்ப நல்ல பொருள்லாம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆதாரங்கள் சம்பாதிச்சுருக்காங்க. நம்ம பாடம் சொல்லி அடுத்து நல்ல பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல பொருள்லாம் இந்த இந்திரிய வியாபாரம் ஒரு கணக்கு போட்டு. அதனால எந்த வஸ்து பார்த்தாலும் எந்த வஸ்துவும் துவேஷப்படலாம். எல்லா வஸ்துவும் பார்த்து சந்தோஷமா கொண்டாடணும். எல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி பகவான் கிடையாது. என்னென்ன மாதிரி அழகா எவ்வளவு வஸ்துக்களை சிருஷ்டிச்சிருக்கான் அதனால அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இல்ல அதோட அதை விட்டுருங்க. அந்த வஸ்து நமக்காக அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இல்ல அப்பதான் அசாந்தி புத்தகங்கள் ஆரம்பிச்சு. இதெல்லாம் தானே இதெல்லாம் கொஞ்சம் அனுஷ்டானத்தை வச்சு பார்த்தோம்னா சுத்தமா இருக்கும். நிறைய கஷ்டங்கள் நம்ம கஷ்டம் பூசில இருந்தாலும் எவ்வளவு சுகமா இருந்தாலும் எவ்வளவு சுகமா இருந்தாலும் இல்லையா இதைகள்லாம் சும்மா படிச்சோம் இல்லாம இதை முடிச்ச மட்டும் இதைகள்லாம் நம்ம அளவுல செயல்படுத்திடுவாங்க. சுகமா இருக்கும். அது தண்ணி சுகமா இருக்கும். கஷ்டங்களை மாற்றப்படும். நாம இருக்க வேண்டியது இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தனால கஷ்டங்களாம் ஒன்றும் பெரிய உபாதை இல்லை. கஷ்டம் இல்லை. இந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இந்த பிராரப்த கர்மா இருக்கும்போது இருக்கும். இந்த பிராரப்த கர்மா போன பிறகு இந்த கஷ்டத்தை நாட்கள் போட்டு உட்கார்ந்த கூட எல்லாருக்கும் உட்கார்ந்து பத்து போயாகும். அதுவும் நமக்கு ஒரு சுத்தம் வருது. அது எவ்வளவு இருக்கும் போது இந்த பிராரப்த சுத்தம் போறவங்க அது போயிட்டு அந்த சுத்தத்தை அப்புறம் ஆயிட்டாலும் வராது. இதெல்லாம் இப்படி போயிருக்கிறதுல இதை நம்ம தவிர்த்தா நின்று போறது இல்லை. அதுக்கு எது கட்டுறது அதுக்கு இந்த மாதிரி விஷயம் மனசு தெரிஞ்சு நல்லா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை மனசோட இல்ல ஆனாலும் அனுஷ்டான குருமா அதை அனுசந்தானம் போய் கேட்கும். நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு இல்ல அதை இது பண்ணிட்டு சொன்னாங்க. கஷ்டங்களும் பெரிய இது பண்ணிக்காது. ட்ரை பார்க்கணும். இதெல்லாம் இந்த நாம கீதையில மட்டும் வாசிக்கிறது கொஞ்சமான அனுஷ்டானம் இருக்கும். எவ்வளவு முடியுதோ அவரு இது புத்தகத்தை இருக்குது. சும்மா இது இப்ப படிச்சுட்டு விட்டுக்காம கொஞ்சம் அனுஷ்டானத்தை வச்சுன்னு பார்த்தாலும் சுத்தமா அதுவே ஒரு சுகத்தை கொடுக்கும். எத்தனையோ கட்டங்களை நமக்கு துக்கத்தை கொடுக்காம அப்படியே நடத்தி விட்டுட்டே இருக்கும். அசாந்தம். அதனால அசாந்தமா இருக்கான் இல்ல. அசாந்தகான அர்த்தம் இந்திரிய வியாபாரங்கள்னால இல்லையா இந்திரிய இந்திரிய வியாபாரத்தினால இல்லையா அவ்வளவு விஷயங்களை ஆசைப்பட்டு அதனால சாந்தி இழக்கிறது. இந்திரியங்கள் எவனுக்கு கட்டுக்கிடங்களையோ அவன் அசாந்தம். அசமாதிதா சமாதி ரகிதா இருக்கிறது. மனஸ்தானம் எப்போது ஒரு நிலைப்பட்டு வெளியில ஆத்தனை இந்த பக்கமா போனா நம்மள வெளியிடவாளாம இருக்கு. இறங்கி இந்த பக்கம் போனா நம்மளை கொண்டாடுறவாளாம இருக்கு. ஏன் ரெண்டு இருக்கு. ரெண்டு இருந்தா என்ன பண்றது? ரெண்டுக்கும் நமக்கு எந்த வித்தியாசம் கொடுக்கணும். இந்த பக்கமா போகும்போது நம்மள கொண்டாடி புகழ்ந்து பேசாலே அவ கொண்டாடி புகழ்ந்து பேசுறது அதுக்கு விஷயம் நாங்கள் அவளுடைய அஞ்ஞானம் தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஏதோடு இருக்கும்போது தூசித்து பேசுறாரு அதுக்கும் நாங்க அதனால அவளுடைய அஞ்ஞானம் தாங்க.
அவரவர்கள் அஜ்ஞானத்தால ஒருத்தர ஸ்தோத்திரம் பண்றார், அவரவர்கள் தங்கள் அஜ்ஞானத்தால ஒருத்தர தூஷிக்கிறார். இது நமக்கு என்ன காரியம்? இதுதான் இல்லையா மானாவமானங்கள், லாபாலாபங்கள், ஜயாஜயங்கள், இவைகள் எல்லாம் ஒரு புத்தியோட இருக்கிறதான் சமாதி. அப்படி இருக்க ஒரு சமாதிதான், அப்படி இல்லாத அசமாதிதான். அப்படி இல்ல இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக சமாதிதான். அப்படின்னா நான் அசமாதித்தான சமாதித்தனா இல்லை. சமாஜிதான அமாஜிதான பிராயத்துக்கும் வரக்கூடாது, பிராயண சமாஜிதான வரக்கூடாதுன்னு நான் சமாஜிதான். அதனுடைய அர்த்தத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரெண்டு நன்றி வித்திரேகம். எருமைகளும் நாகரிகத்தை துச்சரித்தார். துச்சரித்தங்கள் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஜென்மாவில் இருக்கா, முதல் ஜென்மாவும் இந்த ஜென்மாவையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இருக்கலாம். பட் அலைகள்ல இருந்து விலகி அந்த துச்சரித்தங்களை விட்டு விலகி அடுத்தபடியா இன்று விஷயேந்திர வியாபாரத்தை எவ்வளவு குறைக்கணுமோ அவர்கள் விஷயேந்திர வியாபாரம் இருக்கட்டாலும் இந்திரியங்களுக்கு விஷயங்களை பார்ப்பது சுபாவம் பிரசித்தமான. ஆனால் அவைகள்ல எல்லா விஷயங்களும் பார்த்து ரசிக்கணும். இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கறதான ஆசை இருக்கும். ஏன்னா அது அனர்த்தம். எல்லா விஷயம் நம்ம கருத்துல போடுறது இல்லை. ஆதரவு விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு, நம்ம ஆதரவு விஷயங்கள் நம்ம கிடைக்கணும்னு ஒண்ணும் இல்லை. நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுதான் கிடைக்க போகுது. அதனால இருக்க பிராப்தம் இருக்கிற ஆசைப்படாமே கிடைக்க போகுது. பிராப்தம் இல்லாத வஸ்து ஆசைப்பட்டாலும் கிடைக்க போகுது இல்லை. பேருந்து ஆசை எந்த வசதி எனக்கு கிடைக்கணும் பிராப்தம் இல்லையோ, பகவத் சங்கல்பம் என்னுடைய கர்மானுகூலமான பகவத் சங்கல்பத்தால் எந்த வசதி எனக்கு பிராப்தமோ அந்த வஸ்து நான் ஆசைப்படாதாலும் எனக்கு கிடைக்கும். எனக்கு எந்த வஸ்து அப்பிராப்தமோ எந்த வஸ்து எனக்கு கர்மானுகூலமா கிடைக்கிறது ஈஸ்வர சங்கல்பம் இல்லாம எனக்கு அப்பிராப்தம் அந்த வஸ்து நான் ஆசைப்பட்டதாலும் கிடைக்கிறது. அதனால இந்த ஆசைப்படுறதுக்கு ஜெர்த்தம் இல்ல உங்களுக்கு தெளிவா ஏன் ஆசைப்படக்கூடாது கேட்டாக்க ஆசைப்படுறது காரணம் தான். நீ ஆசைப்படுறது கிடைச்சிட்டு போடுவேன் இல்லை. உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நீ ஆசைப்படாட்டாலும் கிடைச்சுதான் ஆகும். உனக்கு எந்த விஷயம் கிடைக்க போறது இல்லையோ அந்த விஷயம் ஆசைப்படாமல் கிடைக்கிறது. முதல்ல எனக்கு ஆட்சி ஜாதி முதல்ல ஒரு தகவல் இருக்கும். ஒரு ஒயிட் மருந்து அது நீங்களா பார்க்க மாட்டேன். அது வெஸ்ட் பெங்கால் ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த காரை அந்த காரை வந்து கிளம்பிட்டு அவங்க வெளியில வந்து அது அதிக பெருசுலாம் தடவி பார்த்து எல்லாம் வந்து நான் ஒன்னும் கேட்கல வேணும் ஹாஸ்பிட்டல்ல வரணும் அதுக்கு விட்டுருக்கணும். அதுக்கு மேல வந்து ஒன்னையும் விட்டுருக்கணும் இல்லை. அதுக்கெல்லாம் வந்ததுனால விட்டு ஒன்னையும் வீட்டு வந்து எடுத்துட்டு போறது இல்லை. நான் வந்து ஆசைப்படல கேட்கல வரணும் ஆசைப்பட்டு கேட்டா விட்டுட்டு வராங்க. அதனால நாகரிகோ துச்சரிக்காது நாசாந்தனா சமாளித்தான அசமாளித்தான சுகத்தையும் துக்கத்தையும் இல்லையா வெற்றியும் தோல்வியையும் இல்லையா புகழ்ச்சியும் இழச்சியும் ஒரு ஏகரூபம் எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் பார்த்து சத்தோஷத்தை இதெல்லாம் பார்த்து துக்கப்படுறது. யாராவது நம்ம யாராச்சும் ஒரு வார்த்தை பேசினா அதுல சத்தோஷப்பட்டு யாராவது நம்ம நிந்திச்சு ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா உடனே அதுல வருத்தப்பட்டு எப்படி ஒருத்தர் நம்ம நிந்திச்சு பேசுறதுக்கு நம்மளுக்கு விஷயம் இல்லையோ அது மாதிரி ஒருத்தர் நம்மளை கொண்டாடி பேசுறதுக்கு நம்மளுக்கு விஷயம் இல்லை. ஒருத்தர் நம்ம கொண்டாடி புகழ்ந்து பேசுறதுக்கும் அவனுடைய அஜ்ஞானம் தான் காரணம். ஒருத்தர் நம்ம இகழ்ந்து நிந்திச்சு பேசுறதும் அவனுடைய அஜ்ஞானம் தான். இதெல்லாம் சொல்லுவாங்க புத்தி சமாசிதமா
ஏன் யாரும் ஏதாவது சாப்பிடறோம்னாலும் நமக்கு அதனால சந்தோஷம் இல்லை. யாரும் நம்மள சண்டைக்கு வந்தாங்கனாலும் நம்ம பேசி சண்டைக்கு வந்து கத்தினாங்கன்னா அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படி ஒர்க் பண்றாங்க. அதான் நாகாந்த மனசோதாதி இல்ல இப்படி இருக்கிறது. இது அதாவது துக்கரித்தங்கள் விடுபட்டவனாகவும் சாந்தமாக இந்த இந்திரியங்களை உடையவனாகவும் சமாசிதமான மனசை உடையவனாகவும் எவனுள் இருக்கிறானோ அவன் தான் பிராஜ்யன். அவன் தான் ஏனம் ஆப்புங்க. பிரஜானேன ஏனம் ஆப்புனா இந்த பிரஜானம் என்னப்போம் பகவத் பிராப்திக்கு உபயுக்தமான பக்தி பிரபத்தியாக ஞானம். இந்த ஞானத்தை இப்படிப்பட்டவன் தான் அடைந்து அவன் பகவானை அடைகிறான் என்று இது கட்டோப்படுத்த சொல்லப்படுகிறது. இல்லையா? நல்ல அழகான வாக்கியம். அதாவது கத்துக்கிறதுக்கு நிறைய கேள்வி, கத்து கொடுக்கறதுக்கு நிறைய அது ரெண்டையும் நம்மளுக்கு இருக்கிற இந்த அபேட்சையும் அந்த சொப்பத்தில் இருக்கிறதான அபண்டத்தையும் ரெண்டையும் ஒன்னா கேட்கும்போது ரொம்ப ஞாபகத்துக்கு முடிவாக ரொம்ப சொல்லிக்கலாம். நாகிரதோது சரிதாபி நாசாந்தோ நாசனாகிதா நாசாந்தமனதோ தாபி பிராஜ்ய பிரஜானே என ஏனம்னா ஏனம் பரமாத்மாவும் ஆப்னியாது, ஏன் பரமாத்மாவும் கேனாத்மா பிரஜானேன்னு ஆப்னியாது. ஏனம் பரமாத்மா ஏனம்ங்கிறது சித்தியாந்தரவான ஏனம் ஆப்னியாதுன்னா ஏனம் பரமாத்மானம் ஆப்னியாது, ஏனம் பரமாத்மாவும் கேனம் ஆப்னியாதுன்னா பிரஜானேன ஆப்னியாது. பிரஜானம் பக்தி ரூபா பண்ணாதோ பக்தி ரூபா பண்ண ஞானம். இந்த பக்தி ரூபா பண்ண பகவதி ரூபா பண்ண ஞானம் யாருக்கு ரூபா பண்ணாங்க? இவருக்கெல்லாம். இது துச்சரிதா அகிரதே ஞானோற்பத்தி விரோதித்த சமனா. எவன் துச்சரித்திலிருந்து விலகவில்லையோ துச்சரித்திலிருந்து விலகாமை ஞானோற்பத்தி விரோதி. அதா கர்மணி கர்த்தృత్వ தண்ட பலானாம் தியாகா சாஸ்திரிய தியாகா தர்மரூப. ஆகினால என்னவும் கர்மாக்களை விட்டாம துஷ்சரித்தனாக ஆயிடும். ஏன்னா துஷ்சரித்தாகிறதுக்கு என்ன துராச்சாரத்துக்கு என்ன டெபரேஷன்? விகிதமான காரியங்களை செய்யாமலும் நிஷித்தமான காரியங்களை செய்யறவனுக்காக அவன் துராச்சாரம் செய்யலாம். என்னாயிடும் இவன் செய்ய வேண்டிய விகிதமான கர்மாக்களை இருந்தாலும் துஷ்சரித்தனத்து உடையவனாயிருந்தான். துஷ்சரித்தனா உள்ளவனுக்கு எப்போ பகவத் பிராப்தி கூடியதான ஞானம் வராது. ஆகையினால கர்மாக்களை விடுவது தியாகம் இல்லை. கர்மாக்கள்ல கர்த்தృత్వ மமதா பலசங்கம் விடுவதுதான் தியாகம். அழகான பாக்கியாக்கள் யாரும் இவ்வளவு தெளிவா இந்த சோதனை. பிராமாதிகம் அப்படின்னாக்க நெக்லிஜென்ஸ் சொல்லக்கூடாது. பிராமாதிகம் அப்படின்னாக்க அத்தியாபனையா இருக்கணும். அந்த பிராமாதிக்கத்துல இன்னும் எதை சேர்க்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த பக்தர்களையும் பிரபந்தர்களையும் பொறுத்தவரைக்கும் பிராமாதிகங்கிறது ஒண்ணு தெரியாம செய்வது மட்டும் இல்ல, அதுக்கு பிராமாதிகம் நிர்பந்தத்தினால் ஏற்படுவது இல்லையா. அதாவது காலதேச அவஸ்தாதி வைகுண்யத்தினால இது சாரத்தையும் அவைகளும் பிராமாதிகத்தில் அந்தர்கதை. யாருக்கு? பக்தருக்கும் பிரபந்தனுக்கு மட்டும்தான் அவைகளும் பிராமாதிகத்தில் சேர்க்கிறாங்க. அவர் போன ஊர்ல போலாம் இல்லை, என்ன பண்றது ஏதாவது அப்படின்னாக்க அது ஒரு போய் பார்த்தாங்க.
அதாவது இக்னரன்ஸ்னால வருது, இக்னரன்ஸ்னால வந்து சொல்லக்கூடாது, அன்கான்சியஸா வருது. இக்னரன்ஸ் தான் நெக்ஸ்ட். அது வந்து டபுள் ஃபால்ட். அது தெரிஞ்சுக்காம இருந்ததே ஒரு ஃபால்ட். இல்ல அன்கான்சியஸா வருது இல்லையா, அது பிராமாணியம். அன்கான்சியஸா வருதுல பெருமாள் எதையும் சேர்க்கிறார் அப்படின்னு கேட்டா, பக்தனுக்கும் பிரசன்னனுக்கும் பொறுத்தவரையிலும் பிராமாதிக்கம்ங்கிறதுல தேசகால அவஸ்தாவை சூழ்நிலைகளாலே நிர்பந்தனாக இவன் நான் ஒன்றும் செய்ய மாட்டாதவனாக சில காரியங்களை செய்திருக்கேன், அவைகளும் பிராமாதிக்கத்துக்கு. நட்பே சகுசலம் கர்ம குசலே நானுசஜ்ஜதே யாகி சத்வ சமாவிஷ்ட மேதாவி சில சம்சய நகி தேகபிருதா சக்கியம் சற்றும் கர்மாணி யதேகதः யஸ்து கர்மபல தியாகி தத்யாகி யபிதீயதே. நகி தேகபிருதா சக்கியம் சற்றும் கர்மாணி யதேகதः யஸ்து கர்மபல தியாகி சாஹாத்தியம். அப்போ தியாகத்தை நிரூபித்த பிறகு தியாகி என்பவன் யார்? சகா தியாகி தெரிவிய சகா தியாகி தெரிவிய அவன்தான் தியாகி என்று அழைக்கப்படுகிறான். எதுக்கு பதிலுக்கு யார் தியாகி என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு கேட்டா, சகா தியாகி என்று அழைக்கப்படுகிறான். இல்ல சகாங்கிற பதம் யஹா, எவனும் எப்படி இருக்கானோ அவன் தியாகின்னு அழைக்கிறான். அதனால யஹா எத்து கர்மபல தியாகி, அது கர்ம தியாகி. கர்மாவை விடாமல் கர்ம பலன்களை பற்றி எவன் விடுகிறானோ அவன் தான் தியாகி என்று சொல்லுவான். ஏன் கர்மாவை விடாம கர்ம பலன்களை மட்டும் விட, எதை விட முடியுமோ அதுதானே விடலாம். கர்மாவை விட முடியாது, தேகம் விட்டான். இந்த சரீரத்தில் இருக்கிற வரையும் கர்மா விட முடியாது. ஏன்னா கர்மாக்கள் ஏதோ ஒரு சம்பந்தம் உடையது. இவனுடைய வர்ணத்தோட இவனுடைய ஆசிரமத்தோட அந்த வர்ண ஆசிரமங்கள் இவனுக்கு இந்த தேகமானவன் கூட உள்ள வந்து போகாது. ஆனா தேகம் விட்டா எவ்வளவு தேகத்தை தரித்துக் கொண்டு இருக்கிறானோ, தான் தரித்துக் கொண்டிருக்கிற தேகத்திற்குரியதான கார் வச்சிருந்ததும் பெட்ரோல் போட்டுதான். நான் கார் வச்சிருந்தா பெட்ரோல் போட மாட்டேன்னாங்க, தேங்காய் மூலை போயிருக்கேன். அதுதான் இந்த தேகத்தை வச்சுன்னு தேகத்தை காரியம் கொடுக்கிறவர்களும் இந்த தேகத்துக்கு புரியுதான கர்மாக்களை செய்வாங்க. ஏன் கோபம் மட்டும் வருது இல்ல, அவங்க நான் போறேன் பிராமணன் ஒரு மரியாதை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபம் மட்டும் வருது. ஏன் பிராமணன் எப்படி தெரியுமான்? ஏன் பிராமணன் மதிப்பு போதுன்னா பிராமணன் ஒரு ஜாதி செய்யணும். ஏன் பண்றது கூட எதிர்பார்க்கல. அது குடிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து அப்படியே நேரம் வந்து அந்த செல்ப கழிச்சு போட்டு அப்படியே பேங்க் கட்டி போட்டுக்கிறார், அப்படியே கட்டி போட்டுக்கிறார், அப்படியே வந்து அப்படியே மத்தியானம் சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்றேன். அங்க எல்லாரும் சாப்பிட அவன் பிராமணன் சாப்பிட்ட பிளேட்டு அலம்பி கொண்டு வச்சு இவருக்கு அலம்பி கொண்டு வந்து நான் சொல்லுவேன், தொடர்ச்சி கூட கொண்டு வச்சுருவான். அதுல ஒரு சாப்பிட்றேன். அப்படி இவரு நான் பிராமணன் மதிப்பு இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்றேன். ஏன் பிராமணன் மதிப்பில்லை? பிராமணனா நடந்துக்கிறது. எந்த தேகத்தை தெரிச்சிருக்கானோ அந்த தேகத்தால தனக்கு பிரயோஜனம் உண்டாகணும்னா அந்த தேகத்துக்கு என்ன காரியம் விதிக்கப்பட்டிருக்கோ அதான் தேகம் இருக்கான். நீ முத்தனா போயிட்டீங்க ஒரு கர்மம் பண்ணதில் உனக்கு சொல்ல தேகம் இருக்கா சத்தியம் அசேஷனாக கர்மாவை எட்டும் கர்மாக்களை எல்லாம் முழுவதுமாக விடுவது. கர்மா அசேஷதான் அத்தியாவன கர்மாவையே விடுவது. கர்மாவை முழுவதும் விடாமல் இருப்பதுன்னா கர்மாவை அசேஷா தியாகம் பண்ணாமல் இருப்பதுன்னா கர்மாவை செய்து அதுல கர்த்தத்துவ மமதா பாவசங்க புத்திகளை மட்டும் விடுவதற்கே அதுதான் விட முடியும். கர்மா விட முடியாது. கர்மா விட்டா இந்த தேகத்தை ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத பெட்ரோலும் போடாம ஓடாம எப்படி நேரம் ஜங்கி அதுக்குதான் போகணும். அப்படி நித்திய நிதிக்கிற மக்களை பண்ணாம
இல்ல வச்சிருக்கிற சரீரம் நமக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்காம நேரம் இந்த சரீரத்துக்கு சக்தியா அது என்ன நரகத்துக்கு தான் போயிடுது. நித்திய நிறுத்தி கர்மாக்களை பண்ணாதவன் நரகம் நிற்கும். இந்த பக்கத்துக்கு வந்தோம் அப்படின்னு நமக்கெல்லாம் பெருமாளுடைய அப்ரீதி தான் நடக்கும். இந்த நரகத்தோட ரொம்ப புரியுது. ஒரு நாளும் பெருமாள் உபயோகிச்சுட்டாங்க.